பண்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். முக்கியமான பதிவு அப்படின்னா இதை யாருமே எல்லோரும் கண்டுக்கிட்டதே கிடையாது. எதையோ நம்ம தேடுறோம். நாம் சுகமாக இருக்கிறதுக்கு எந்த கட்டத்தை என்ன சொன்னால் வலிமைப்படுத்தணும் அப்படிங்கிறத என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் யாருமே தேடுவதில்லை. நாம் சுகமாக இருப்பதற்கு நாம் எந்த கட்டத்தை நாம் எப்பயுமே வலிமைப்படுத்தி வச்சுக்கிடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை உங்களுக்கு தெரியாமல் என்ன செய்கிறீங்க, கஷ்டமாக பட்டுட்டு என்ன செய்கிறீங்க, நிறையா சிந்தனை பண்ணுறீங்க. நீங்கள் நிறையா சிந்தனை பண்ணினாலும் உங்கள் ஜாதகத்தில் எதை நீங்கள் என்ன சொல்கிறேன்னா ஒர்க் அவுட் பண்ணணுமோ அதை ஒர்க் அவுட் பண்ணால் தான் அது நடக்கும். அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாமல் என்ன சொல்கிறேன்னா எதுவுமே நடக்காது. அப்போ அதற்கு நடக்கிறதுக்கு என்ன எல்லா மனிதனுமே அதிகமாக சிந்தனை பண்ண வேண்டியது 9 கூடிய பாக்கியஸ்தானம். 9 கூடிய பாக்கியஸ்தானம் அது என்ன சார், அது அப்பா ஸ்தானம் தானே அப்படிங்கிறது நீங்கள் எல்லாம் கேட்குறது எனக்கு புரியுது. அப்பாவுடைய ஸ்தானம் தானே, அப்பாவுக்கு என்ன சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லை, நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அத்தனை பாக்கியங்களும் 9 கூடையவன் தான் கொடுக்கும். வேறு யாராலையும் கொடுக்கவே முடியாது. மற்ற கிரகங்களாம் கொடுக்க முடியாது. 9 கூடையவர் என்று சொல்லக்கூடியது யார்? இவர் யார் சாரம் வாங்கியிருக்கார், அதன் மூலமாகத்தான் உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா நீங்கள் அனுபவிக்க வேண்டிய நன்மைகள் அனைத்தும் வரும். இல்லைன்னா வராது. இல்லைன்னா டெஃபினட்டாக வராது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 9 கூடையவன் எப்போ ஆக்டிவேஷன் ஆவான், எப்போ இவன் செயல்பாடு இருக்கும், இல்லை காலம் பூரா நாம் என்ன சொல்கிறேன்னா வதத்தை தான் அனுபவிக்க வேண்டுமா அப்படின்னா, அது கொடுப்பினை ஜாதகத்தில் வேணும். அந்த கொடுப்பினை வேணும். அப்போ 9 கூடையவன் சுயசாரம் வாங்கியிருந்தான், 9 கூடையவன் லக்னாதிபதி சாரம் வாங்கியிருந்தால் உழைப்பால் தான் உங்களுடைய வாழ்க்கை என்ன சொல்கிறாங்க முன்னேற முடியும். உழைப்பால் தான் உங்களால் முன்னேற முடியும். லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவருடைய நட்சத்திரத்தில் இப்போ ஒருத்தர் துலா லக்னத்தில் போய் பிறந்திருக்கிறாரு. அவருடைய 9 கூடிய பாக்கியஸ்தானாதிபதி புதன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருந்தால், அப்போ லக்னாதிபதி என்ன செய்யணும்? உழைக்கணும், போராடணும். லக்னாதிபதிக்கு உழைப்பு வச்சு தான் சுயமாகத்தான் முன்னேறும். 2 கூடையவன் சாரம் வாங்கியிருந்தால் 2 கூடையவர் சாரம் வாங்கியிருந்தால் என்ன செய்யணும்? கண்டிப்பாக குடும்பம் ஆன பிறகுதான் இவருக்கு பாக்கியங்கள் கிடைக்கும். 3 கூடையவன் சாரம் வாங்கியிருந்தால், 3 கூடையவன் சாரம் வாங்குவது என்ன சொல்கிறான்னா புகழ் கீர்த்தி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ நீங்கள் ஓரளவு பப்ளிக்கில் பப்ளிசிட்டி ஆவதற்கு 3ஆம் இடம் என்பது புகழ், அது 3ஆம் இடம் என்பது புகழ் கீர்த்தி அப்படின்னு சொல்லி வரும்போது ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் பப்ளிக்கில் வெளியே வரணும். அப்போ பப்ளிக்கில் வெளியே வரணும். அப்போ அந்த பப்ளிக்கில் வெளியே வந்த பிறகு தான் நீங்கள் முன்னேற முடியும். 4 கூடையவன் சாரம் வாங்கியிருந்தான்னு வைங்க, நீங்கள் ஒரு வீடு மனை வாங்கிய பிறகுதான் உங்களுக்கு பாக்கியம் கண்டிப்பாக அமையும். 4 கூடையவன் சாரம் வாங்கியிருந்தால் நீங்கள் ஒரு வீடுனாலும் ஒரு கையகல குச்சில்னாலும் உங்கள் பேரில் வாங்கின பிறகு அந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 4 கூடையவன் சாரம் வாங்கியிருந்தால் ஒரு வீடு மனை வாங்கிய பிறகு தான் உங்களுக்கு அந்த யோகத்தை நீங்கள் அடைய முடியும். 5 கூடையவன் சாரம் வாங்கியிருந்தால் நீங்கள் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு பிள்ளை பிறந்த பிறகுதான் யோகம். பிள்ளை பிறந்த பிறகு அடுத்த பிள்ளைகள் பெற்றுக்கிடணும்.
ஒரு 2 பிள்ளையோட நிறுத்தக்கூடாது, 3 பிள்ளைனாலும் பெறணும். கண்டிப்பாக என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னா 5 குடையவன் சாரம் வாங்கும்போது என்ன சொல்கிறேன்னா வந்து, உங்களுக்கு பிள்ளைகள் பிறந்த பிறகு கொஞ்சம் வந்து பரவாயில்லையா, பிள்ளைகள் பிறந்த பிறகு கொஞ்சம் சுகமாக இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்களாம். 6 குடையவன் சாரம் வாங்கிவிட்டால் நீ உழைப்பால் தான் முன்னேற முடியும். 6 குடையவன் சாரம் வாங்கிவிட்டால் உழைப்பு 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 உழைப்பில் வந்து என்ன சொல்கிறான்னா அதிகமான வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த டிகிரி காப்பி கணக்காக இருக்கணும். உழைப்பில் போய் வந்து டிகிரி காப்பி கணக்காக இருக்கணும். சும்மா ஏன்னா தானே இந்த கூலிக்கு மாரடித்தோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கு பாக்கியத்தை அனுபவிக்க முடியும். பாக்கியம்னா என்னது? நீங்கள் சந்தோஷமாக தனிப்பட்ட வாழ்க்கையில் ஹாப்பினஸ், தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை நீங்கள் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய அந்த 9 குடைய பாக்கியஸ்தானாதிபதி 6 குடையவன் சாரத்தில் வாங்கினால் உழைப்பை வந்து வேர்வை தண்ணி சிந்த 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 வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த உழைப்பில் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கும்போது நாம் என்ன செய்கிறோம்? கண்டிப்பாக நம்முடைய பாக்கியம் வேலை செய்கிறது. 7 குடையவன் சாரம் வாங்கியிருந்தால் மனைவி வந்த பிறகு தாலி கட்டின பிறகு என்ன நடக்கும்? ஓகே, நல்லா இருப்பீங்க. 8 குடையவன் சாரம் வாங்கினால் 8 குடையவன் சாரம் வாங்கியாச்சுன்னா என்னது? கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா போராட்டமான வாழ்க்கை, ஒரு போராட்டமான வாழ்க்கை இருக்கும். 8ஆம் இடம் என்பது ஒரு போராட்டத்தை குறிக்கும். அந்த 8 குடையவன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து 9 குடையவன் வந்து 8 குடையவன் சாரம் வாங்கிவிட்டான் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லணும், ஒரு போராட்டங்கள் கண்டிப்பாக இருக்கும். அந்த போராட்டத்தை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியாக அது அந்த போராட்டத்தில் வந்து ஒரு வெற்றி இருக்கிறது என்று அர்த்தம். 9 குடையன் எங்கே உட்காந்துருக்கான், 8 குடையன் சேர வாங்கிட்டானா, அப்போ அந்த போராட்டம் பிணி பீடைகளை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இப்போ ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து 9 குடையவன் 8 குடையவன் சாரம் வாங்கிட்டான். 8 குடையவன் சாரம் வாங்கிட்டான் என்ன சொல்கிறான், அந்த மருத்துவத்துறையிலெல்லாம் பாருங்கள், ஆம்புலன்ஸ் டிரைவரு, அங்கே இருக்கிற உதவியாளர், ஆப்ரேஷன் தேட்டரில் ஹெல்ப்பராக இருக்கிறவங்க, அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஸ்வீப்பரு, இவங்களாம் என்னது நாத்தத்தை, அதாவது நாத்தம் அப்படிங்கிறது நான் சொல்லலை, அது தப்பாக சொல்லலை. அவங்களுடைய இருக்கின்ற இடத்த நீங்கள் போய் பாருங்கள், அவங்க இருக்கின்ற இடத்த பாருங்கள். கண்டிப்பாக என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஒருத்தர் காலையில் வந்து குப்பையெல்லாம் தூத்துட்டு வர்றாரு, அவருடைய பாக்கியஸ்தானாதிபதி அந்த 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியத்தில் குப்பை கூலங்கள் எல்லாத்தையுமே தூத்துட்டு வந்துட்டு அதற்கு பிறகு அவர் என்ன செய்கிறாருன்னா கூட்டிகிட்டு வர்றார். நம்ம பார்க்குறோம், அவங்க வந்து நம்ம அவங்கள ஏளனமாக பார்ப்போம், அவங்க இல்லைன்னா நம்ம தெருவில் நாரி போயிடும். அப்போ அவர் அந்த நிலைமையில் என்ன சொன்னான்னா, அங்கே யாராவது ஒருத்தர் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு டீ வாங்கி குடிக்காங்க, கையில் க்ளோவ்ஸ் போட்டிருக்காங்க, இருந்தாலுமே அந்த ஒரு டீயோ வடையோ வாங்கி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கையை கூட கழுவுவதற்கு அவங்க சொல்கிறாங்க. நான் கேட்பேன், என்ன அப்படின்ட்டு, இல்லை சார் பின்னாடி மேஸ்திரி விரட்டிகிட்டே வாரா சார், நாய்பட்ட பிளவு சார் அப்படின்ட்டு அந்த டீயும் வடையை வந்து என்ன சொல்கிறான்னா அந்த கையிலே குடிப்பான். அப்போ அவனுடைய நிலைமையை நீங்கள் பாருங்கள். ஒரு கையில் வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த குப்பை கூலங்களோடு அந்த மட்டையை வச்சுட்டு என்ன சொன்னான்னு அந்த இது வந்து என்ன சொன்ன பரசரை வச்சுட்டு நின்றுட்டு யாரோ ஒருத்தர் வந்து என்ன சொன்னா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வரும்போது அதையும் என்ன சொல்கிறான்னா அவாய்ட் பண்ண மாட்டான். அவாய்ட் பண்ணாமல் அந்த வடையை வந்து அந்த காப்பியும் குடிப்பான். அதுவும் பப்ளிக்கில் நின்று குடிக்க மாட்டான். என்ன காரணம், அங்கேருந்து பார்த்துட்டு கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒதுக்கமாக உட்காந்துருப்பான். இதெல்லாம் என்னதுன்னா 6ஆம் இடத்துல 9 குடையன் உட்காந்துருக்கிறதும், 8ஆம் இடத்துல 9 குடையன் உட்காந்துருக்கிறதும், 12ஆம் இடத்துக்குரியவனோட வந்து 9 குடையன் உட்கார்ந்து இருக்கும்போது தான் இந்த மாதிரி நிலைமைகள்லாம் வரும். ஆனால் அவர்கள் சாதாரணமாக நீ நினைக்காதீங்க, 30,000 சம்பளம் வாங்குறான், 30-35 சம்பளம் வாங்குறான். அவங்ககிட்ட நான் சின்ன இந்த வாக்கிங் போகும்போது என்ன சொல்கிறான்னா வந்து சாப்பாடு வாங்கி கொடுப்போம். ஒரு 3 பேருக்கு சாப்பாடு வாங்கி, மொத்தம் 8 பேருக்கு, அதில் அவங்களுக்கு வந்து ஒரு 3 பேர் கம்பல்சரி. அப்போ அதை கூட வந்து அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வாங்கி ஒரு கடையில் கொடுத்துட்டு நாங்கள் போகும்போது வாங்கிக்கிறோம் சார்,
தூக்கும்போது சுமக்க முடியாதுல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணுவாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வயிறார உணவு கொடுத்தாலும் கூட அந்த உணவை வந்து என்ன சொன்ன இன்னொரு இடத்துல வச்சுருந்துட்டு அந்த 11 மணிக்கு வேலை முடிஞ்ச பிறகு அவர்கள் கொண்டு போகக்கூடிய ஒரு அவல நிலைமையில் பார்க்கும்போது அவர்களுடைய பாக்கியம் எங்கே இருக்கிறது? அவர்களுடைய பாக்கியம் போராட்டத்தில் இருக்குது. 6, 8, 12 கண்டிப்பாக அவங்க ஜாதகத்தில் இருக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதற்கடுத்து 9 குடைவன் சாரம் வாங்கும்போது 9 குடைவன் சாரம் வாங்கும்போது நல்லாயிருக்கும். அப்போ 9 குடைவன் 10 குடைவன் சாரம் வாங்கும்போது என்னைக்கு தொழிலுக்கு போயிடுறீங்களோ, உத்தியோகத்துக்கு போயிடுறீங்களோ, அன்னைக்கு உங்களுடைய பாக்கியம் நன்றாக வேலை செய்யும். 9 குடைவன் 11 குடைவன் சேரும். 11 குடைவனுடன் சேரும்போது நீ லக்கி மேன், நல்லா இருப்பாங்க. 9 குடைவன் 12 குடைவனோடு சேரும்போது என்ன சொல்கிறான்னா வந்து அதிலும் என்ன சொல்கிறான்னா போராட்டங்கள் இருக்கும். அப்படி போராட்டங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா, உங்களுடைய 9 குடைவன் எங்கே இருக்கிறார் என்று பாரு. உங்களுடைய 9 முதல்ல ஒரு ஜாதகத்தில் இந்த ஜாதகர் இதை என்ன சொல்கிறான்னா, இதை வந்து என்ன சொல்கிறான்னா, எதை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அனுபவிக்க பிறந்தவரா? சில பேருக்கு எல்லாமே இருக்கும். லக்னாதிபதி நல்லா இருப்பார், 5 குடையர் நல்லா இருப்பார், பிள்ளை நல்லாயிருக்கும், பூர்வீக சொத்து நல்லாயிருக்கும், எல்லாம் இருக்கும், வீடு இருக்கும், வாசல் இருக்கும். ஆனால் இவரால் அனுபவிக்க முடியாது. இப்படியும் ஜாதகங்கள் இருக்குது. அது ஒரு ஜாதகத்தின் இருதய பகுதி என்பது என்ன சொன்ன இருதயம். ஒரு ஜாதகத்தின் இருதயம் என்பது உங்களுடைய 9 குடைவன். அப்போ அந்த 9 குடையவன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு ஜாதகத்தின் இருதயம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன நடக்கும் என்று சொன்னால் அதுதான் என்ன சொன்னா ஒரு ஹார்ட் பகுதி, ஒரு ஹார்ட், ஒரு இதயம். அது ஒரு பாக்கியம். அந்த பாக்கியத்தை ஒவ்வொரு மனிதனும் என்ன சொல்கிறாருன்னா வந்து இருக்கிறவே இப்போ எங்களெல்லாம் இருக்குது அப்படின்னா வந்து என்ன சொன்னேன்னா என்ன பிரச்சனையில் இருக்குதுன்னா கேதுவோட சேர்ந்தா என்ன நடக்கும்? அந்த கேதுவோடு சேரும்போது என்ன சொல்கிறான்னா வந்து எங்கே போனாலும் ஒரு இடர்பாடு நித்தமும் இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி 2 ப்ரிப்பரேஷன், ஒன்று வெளிநாட்டுக்கு ப்ரிப்பரேஷன், இன்னொன்றுக்கு உள்நாட்டுக்கு ப்ரிப்பரேஷன், எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணியாச்சு. படன்னு வேலை பார்க்கணும். படன்னு வேலை பார்த்து இந்த சேவிங் கூட பண்ண முடியல. மணி இப்போ 5:40 ஆச்சு. இன்னொரு கிளையண்ட் வந்து வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுவீங்க? அவன் என்ன சொல்கிறான்னா 5 குடையவன் சாரம் வாங்கியதால் அவன் என்ன சொல்கிறான்னா அந்த 9 குடையவன் வந்து 5 குடையவன் சாரம் வாங்கியதால் அவன் தொழிலுக்கு அட்டமாதி. ஒரு ஜாதகத்தில் 5 குடையவன் 10ஆம் இடத்திற்கு அட்டமாதிபதி. அந்த அட்டமாதிபதி சாரத்தில் போய் அட்டமாதிபதி அப்படிங்கிறது என்ன சார், தொழிலுக்கு அட்டமாதிபதி, அதில் பாக்கியஸ்தானாதிபதி போய் உட்கார்ந்துருக்காரு. அப்போ உன்னுடைய பாக்கியத்தை அனுபவிக்கணும் ஒரு போராட்டம் இருக்கத்தான் செய்யும். காசு வந்துடும், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து என்ன சொல்கிறான்னா அது ஒரு போராட்டத்திலே இருக்கும். எப்பயுமே ஒன்று நினச்சிடுங்க, ஒரு கிரகம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஜாதகத்தில் ஒரு கிரகம் வந்து என்ன சொல்கிறான்னா கேதுவோடு சேரக்கூடாது. ஒரு கிரகம் ராகுவோடு சேரக்கூடாது. சேர்ந்தால் இவன் கெடுப்பான், அவன் கொடுப்பான். கொடுத்துட்டு என்ன சொன்னானே ஏதாவது ஒன்று வந்து சைடில் வந்து ஒரு நரகளை வச்சுட்டு போயிடும். அப்போ ஜாதகத்தை நம்ம வந்து நோண்டி பார்க்கணும். பார்த்தோம்னா என்ன சொல்கிறானே எல்லாருமே வந்து என்ன சொல்கிறானோ ஒரு இம்சையில் இருப்பாங்க. வெளியே சொல்கிறவங்களாம் சொல்லிகிட்டே இருக்காங்க, நீங்கள் நினைக்கிறபடி கிடையாது. கடவுளே ஒரு இம்சையில் தான் இருக்கார், உங்களுக்கு தெரியாது. கடவுளே ஒரு இம்சையில் தான் இருக்கார், எல்லாமே ஒரு இம்சையில் தான் இருக்கும். அதனால் இதற்கு என்ன ஐயா தீர்வு அப்படின்னா தீர்வு இருக்கிறது. உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதி உட்கார்ந்த நட்சத்திரத்தோடைய விருட்சம், உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதி உட்கார்ந்த நட்சத்திரத்தோடைய விருட்சம் ஒன்று நட்டு வைத்து விடுங்கள். இது வாழ்நாள் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா வாழ்நாள் ஃபுல்லாக அதற்கு தண்ணீர் ஊற்ற என்ன சொல்கிறான்னா என்ன கர்மா இருந்தாலும்
அழிஞ்சு போயிடும். என்ன கர்மா இருந்தாலும் அழிஞ்சு போயிடும். அப்போ இதை நம்ம செய்யறதில்லைன்னா நமக்கு இடம் இல்லை, பூமி இல்லை, காணி இல்லை, அதெல்லாம் சொல்லாதீங்க. வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டுமா? உங்களுடைய இருதயம் மாதிரி உங்களுடைய 9 குடையவன் நின்ற இடத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். அந்த 9 குடையவன் நின்ற இடத்திற்குண்டான நட்சத்திரக்காரர்கள் யார் வந்தாலும் சரிதான். 9 குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்குரியவன் யார் உங்கள்கிட்ட வந்தாலும் சரிதான். அவனை உட்கார வச்சு ஒரு காஃபி வாங்கி கொடுத்து, ஒரு வடை வாங்கி கொடுத்து ஆசபாசமாக கையில் வைங்க. கையில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் சேர்த்து 9 குடையவன் நின்ற ஸ்தானத்திற்குண்டான நட்சத்திரக்காரர்கள் எப்படியும் உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் தொடர்பு கொள்வார்கள். 9 குடையவன் நின்ற நட்சத்திர நாயகன் உங்களுடன் தொடர்பு கொள்வார்கள். அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் 9 குடையவனே 12 குடையவனை வந்துட்டா என்ன செய்யறது? அதை அப்படியே லேசாக கற்பனையை தூக்கி போட்டு பாருங்க. 9 குடையவனே 12 குடையவன் அந்த நட்சத்திரம் நம்மளிடம் வந்து சேர்ந்தால் நீங்கள் மனதளவிலும் உடல் அளவிலும் பரிச்சயமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கிடும். இது என்னடா வம்பா பேசுகிறீங்கன்னு நினைக்கிங்களா? இதெல்லாம் ஜோதிட உண்மை. 9 குடையவன் 12 குடையவன் 12ஆம் இடம் என்பது போகம். 9 குடையவன் என்று சொல்லக்கூடிய பாக்கியம். அப்போ அந்த நட்சத்திரத்திற்காரன் உங்களிடம் வரும்போது நீங்கள் ஆணாக இருந்தால் பெண் வந்தால் ஒதுங்கிருங்க. பெண்ணாக இருந்த ஆண் வந்தான் என்று சொன்னால் ஒதுங்கிருங்க. இல்லைன்னா இஸ் எ ஜாயிண்டட் ஆகி என்ன சொல்லலாம்னா ஒரு அந்யோன்யமான பழக்க வழக்கங்களை அது உருவாக்கிடும். அப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் கவனமாக இருக்கணும். அதாவது ஒரு நன்மையை சொல்லும்போது அந்த நன்மையில் ஒரு தீமை இருந்தாலும் நம்ம கோடிட்டு காட்டணும். அப்போ கோடிட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லி வரும்போது கோடிட்டு காட்டினால் என்ன செய்வீங்க? உங்களுடைய 9 குடையவன் 2 ஆதிபத்தியத்தில் வரான். 9 குடையவனே 12 குடையவனாக வரான். அப்போ 9 குடையவன் நின்ற நட்சத்திரம் நம்மளிடம் வரும்போது எப்பயுமே எதிர்மறையாக தான் வரும். அதாவது என்ன சொல்கிறான்னா ஆணும் என்ன சொல்கிறான்னா எஃபெக்ட்னஸ் வராது. ஆணும் பெண்ணும் ஆணும் எஃபெக்ட்னஸ் வரும். நல்லா இருக்கும், நல்லா இருக்காதுன்னு சொல்லலை. அது இயற்கையாகவே கல்யாணம் முடிக்கும் போது வந்துட்டால் நல்லது. கல்யாணம் முடிச்ச பிறகு என்ன செய்ய? கல்யாணம் முடிச்ச பிறகு வந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும். இதற்காகத்தான் எல்லாருமே ஜோதிடத்தை என்ன சொல்கிறாருன்னா விளக்கமாக பேசாமல் போயிடுவாங்க. நான் எப்பயுமே பேசுவது என்ன சொல்கிறேன்னா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அந்த நல்லதையும் நீ பார்க்கணும், கெட்டதையும் பார்க்கணும். நான் நல்லது அப்படிங்கிறது இது. அதாவது அது ஒரு விதத்தில் லக், பட் அது இன்னொரு இடத்துல அவலக்கா வரும். அப்போ எதுக்குடா வம்பு அப்படின்னு தான் இருக்கணும். அதனால தான் 9 குடையவன் உங்களுக்கு 2 ஆதிபத்தியம். எந்த ஆதிபத்தியம்? 2 ஆதிபத்தியத்தில் இதில் என்ன சொன்னான்னா 6 குடையவன் 8 குடையவன் 12 குடையவன் என்ன சொன்னால் பிரச்சனைக்குரியது. அப்போ 2 ஆதிபத்தியம் 5 குடையவனே 6 குடையவன், 7 குடையவனே 8 குடையவன், 9 குடையவனே 10 குடையவன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் வரும்போது நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நீங்கள் சிந்தனை பண்ணணும். அதனால் என்ன சொல்லணும், உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள் தான். சில விஷயங்கள் கஷ்டமான விஷயங்கள் தான் இருந்தாலும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிடணும். அதனால் என்ன சொன்னால் 9 குடை இத்தனை எதுக்குடா பிரச்சனை வம்பு அப்படின்னு நினச்சிங்கன்னா 9 குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்குண்டான விருட்சம், 9 குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்குண்டான பழங்கள் சாப்பிடுங்கள். ஒரு விஷயம், அதாவது ஒரு மனிதனுக்கு 13வது நட்சத்திரம் அதிர்ஷ்ட நட்சத்திரம் தானே. இதான சாஸ்திரம் சொல்லுது. ஒரு மனிதனுக்கு 13வது நட்சத்திரம் அதிர்ஷ்ட நட்சத்திரம். அது உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்துல இருக்கும்? 6ஆம் இடத்துல இருக்கும். எல்லா மனிதனுடைய 13வது அதிர்ஷ்ட நட்சத்திரம் என்ன சொன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கும்.
அந்த பழத்தை வந்து நீங்கள் என்ன செய்யணும்? அளவோடு சாப்பிடணும். இல்லைன்னா ராசிக்கு 6 என்ன செய்வான்? உடம்பில் பிணியை கொடுத்து விடும், உடல் ரீதியான பிணியை கொடுத்து விடும். இது அனுபவம், இது அனுபவம். அப்போ எப்பயுமே இந்த 13வது நட்சத்திரம் 13வது நட்சத்திரம் வந்து எங்கே உட்காந்துருப்பான்னா வந்து என்ன சொல்லன்னா வந்து ராசிக்கு 6ல் உட்காந்துருப்பான். 15 என்று சொல்லக்கூடிய பந்தம் வந்து என்ன சொன்னா ராசிக்கு 7ல் உட்காந்துருப்பான். இதான் இயற்கை உண்மை. அப்போ இந்த 15வது நட்சத்திரம் பந்தமாக இருக்கிறத கூட வந்து என்ன சொல்கிறேன்னா நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக சாப்பிடலாம். ஆனால் 13வது நட்சத்திரத்திற்கு உண்டான பழத்தை அது 2 பக்கம் தீட்டப்பட்ட கத்தி அளவோடு சாப்பிடணும். அளவுக்கு அதிகமாக தின்னுட்டோம்னா என்ன சொல்கிறேன்னா வந்து கண்டிப்பாக என்ன சொன்னான்னா அது ராசிக்கு 6ஆம் இடமாக இருக்கிற காரணத்தில், ராசிக்கு 6ஆம் இடம் என்பது வயிறு, ராசிக்கு 6ஆம் இடம் என்பது உணவு. உள்ள விழுகிற உள்ள வயிற்றுக்குள்ளே போய் உணவு விழுகும். அப்போ என்ன நடக்கும்? கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா அவன் என்ன சொன்னான், எப்போ 6ஆம் இடம் என்பது நமக்கு பிணியையும் கஷ்டத்தையும் தருவதற்கு தயாராக இருக்கும். அப்போ எதன் மூலமாக தருவாக இருக்கும்? கூட கொஞ்சம் சாப்பிட்டோம்னா என்ன சொன்னான்னா வந்து அந்த 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 6ஆம் இடத்தில் 6வது கட்டத்திற்கு உண்டான இடத்தில் இருக்கிற 3 நட்சத்திரங்களுக்கு உண்டான உணவுகளை நீங்கள் கட்டுப்பாடுடன் சாப்பிடணும். கட்டுப்பாடு இல்லாமல் சாப்பிட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு உடல் உபாதை வந்துவிடும். அதே மாதிரி 9 குடையவன் என்ற நட்சத்திரம் 2 ஆதிபத்தியம் வந்தால், அந்த 2 ஆதிபத்தியத்தில் வந்து 12 குடையவனாக வந்தால், 8 குடையவனாக வந்தால், 6 குடையவனாக வந்தால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த நட்சத்திர நபரிடம், நம்மளுடைய 9 குடையவன் நின்ற நட்சத்திரக்காரன் யாரோ அவன் வரும்போது அவன் 6 குடையவனோடு சம்பந்தப்பட்டாலும் 8 குடையவனோடு சம்பந்தப்பட்டாலும் 12 குடையவனோடு சம்பந்தப்பட்டாலும் என்ன நடக்கும்? 6 குடையவன் என்று சொல்லும்போது என்ன சொன்ன கடன் பிணிப்பீடு, 8 குடையவன் என்பது வந்து ரகசிய உறவு, 12ஆம் இடம் என்பது கட்டில் சுகம். இத்தனையிலே என்ன சொல்கிறான்னா நாம் கவனமாக இருக்கணும். பாக்கியமே 12ஆக மாறி என்ன செய்யும்? கஷ்டத்தை கொடுத்துரும், பிணியை கொடுத்துரும். அதனால் இதற்கு என்ன தீர்வு? ஜாதகத்தில் முக்கியமான இருதய பகுதியாகிய அந்த 9 குடையவன் நின்ற இடத்தை நீங்கள் வலிமைப்படுத்துங்கள். வலிமைப்படுத்தினால் அது என்ன சொன்னான்னா தூந்து கிடக்கிறது கூட என்ன சொன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்ற வெளிச்சமாகி அது பொட்டல் காடாக கிடந்தாலும் அப்படியே அந்த இடத்துல கொஞ்சம் மழை பெய்யும் போது பச்சை பசேலென ஒரு செடிகள் உதயமாகி வருவதை மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் 9 குடைவன் வந்து என்ன சொன்னா கெட்டு இருந்தாலும் அவன் நின்ற நட்சத்திர நாதனை வந்து என்ன சொல்றான்னா வந்து நீங்கள் விருட்சமாக நட்டீர்கள் என்று சொன்னால் நீங்களும் வாழ்நாளையில் ஒரு வீடு, வாசல், வண்டி, வாகனம், சந்தோஷம் எக்ஸட்ரா அனுபவிப்பதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.